ஃப்ரெண்ட்ஸ் காலையில எழுந்த மீனுக்கு தண்ணி மாத்திட்டு இருந்தேன். அப்போதைக்கு என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு எட்டி பார்த்தேன் மாடியில இருந்து. எட்டி பார்த்தா ஒரு நாய் என்ன பண்ணுச்சு, ஒரு அணில கவ்வி தூக்கிட்டு போச்சு. சரி பட்டு பட்டுன்னு ஓடியாந்து அந்த அணில காப்பாத்துமேன்ட்டு அப்படின்ட்டு கீழே வந்து பார்த்தேன். கீழே வந்து பார்த்தோன்னே நாயை தேத்திட்டு பார்த்தேன். அணில் இங்கே தான் இருந்துச்சு. அந்த நாயை பார்த்தா போவே இல்லை. சரி அதை தேத்தி விட்டு அதுக்கப்புறம் அணில காப்பாத்துமே அப்படின்ட்டு அணில பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சேன். எவ்வளோ நேரம் அதை பிடிச்சி இழுத்து இழுத்து பார்த்தேன். அது ஒரு கல்லுக்கடியில போயிட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. சரி பயத்துல இருக்குதேன்ட்டு நானும் பொறுமையா புடிச்சு 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 கொஞ்ச நேரம் சென்னு அப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படி ஓடித்து மறுபடியும் சரி ஓடித்து விட்டுட்டுன்ட்டு பார்த்தா நாய் தெருத்த ஆரம்பிச்சுது. சரி இங்க விட்டா சரி வராது, அணில செத்து போயிடுமே அப்படின்ட்டு நானும் அதை பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள ஒரு டப்பால வச்சுட்டேன். ஒரு டப்பால வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அணில் ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று மறுபடியும் பார்த்தேன் அணில காணாம போச்சு. சரி பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு விட்டுடலான்ட்டு நானும் விட்டுட்டு மாடிக்கு எடுத்துட்டு போனேன். மாடியில கூட்டம் போய் விட்டவனே மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே ஓடியாந்துச்சு. டேய் என்னடா அந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரமா பார்த்தேன். அதுக்கப்புறம் வெளியில எவ்வளவு நேரம் தெத்தி தெத்தி பார்த்தேன். போயிட்டு சின்ன சின்ன இடுக்கெல்லாம் மாட்டின்னு இருந்துச்சு. வெளியிலேயே போகவே இல்லை. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறானேன்ட்டு எனக்கு அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. சரி அனுப்பிச்சு விடுவோமேன்ட்டு நானும் ரொம்ப நேரமா போராட்டு இருக்கிறேன். சரி இப்படி திறத்தனா இப்படி ஓடுது, அப்படி திறத்தனா சரி கதவை கேட்டு திறந்து வச்சு அதை தாண்டி ஓடும் அப்படின்ட்டு பார்த்தேன். அதுவும் ஓடல. கடைசியில வண்டிக்குள்ள ஓடி போய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வண்டியை ஃபுல்லா கைட்டி ரொம்ப